கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். மறுபடியும் இந்த இன்னொரு நாளிலே நாம் எல்லாரும் சந்திக்க கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் நாம் இருப்பதே தேவனுடைய பரிபூர்ண சித்தமாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களோடு கூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாக இருங்கள். பிதாவாகிய தேவன் நமக்காக அநேக நன்மைகளை செய்கிறார். இதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய நல்ல கிரியைகள் நம்மிடத்தில் அவர் நிறைவேற்றுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறோம். யோவான் 5:20 நான் வாசிக்கிறோம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்ய போகிற வேளெல்லாம் அவருக்கு காண்பித்திருக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு காண்பிப்பார். பார்த்தீங்களா? பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் தாம் செய்ய போகிறதெல்லாம் காண்பிக்கிறார். அதே போல நமக்கும் அவர் காண்பிக்கிறார். நாத்தான்வேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், நீ இது முதல் பெரிய காரியங்களை பார்ப்பாய் என்று சொல்லி யோவான் 1 கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி நாத்தான் என்னத்தை பார்க்க போறாரு? தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீ பார்ப்பாய் என்று சொல்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவன் நமக்கு அநேக பெரிய நன்மையான காரியங்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கார். நம்முடைய குமாரனுக்கு காண்பித்தார். அதே போல நமக்கும் அவர் பெரிய காரியங்களை அவர் நமக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லி நாம் யோவான் 5:20 வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், இனி வரப்போகிற நன்மைகள் என்ன? ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்தினுடைய நன்மைகள் என்ன? இவைகளை எனக்கு காண்பியும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் சொப்பனங்களாலே தரிசனங்களாலே நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். ஒருவேளை வார்த்தைகளாலும் பிரசங்கங்களினாலும் ஊழியக்காரருடைய வார்த்தைகளினாலும் தீர்க்கதரிசிகளினாலும் கூட கர்த்தர் நமக்கு தம்முடைய பெரிதான ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல பெரிய கிரியைகளை நமக்கு காண்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே 5:35 யோவான்ல நான் வாசிக்கும் பொழுது, யோவானுடைய சாட்சியை பார்க்கலாம் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று எனக்கு சாட்சி கொடுக்குதுன்னு இயேசு சொன்னார். ஆகவே பிதாவாகிய தேவன் கற்பிக்கிறவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இன்ன விதத்திலே செய்ய வேண்டும் என்று நமக்கு அவர் கற்பிக்கிறவராக இருக்கார். தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆதி முதல் பூர்வ காலத்தில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி நமக்கு காரியங்களை கற்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் இவ்வளவு தூரத்துக்கு கர்த்தரை குறித்து அறிவதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கி நமக்கு அவருடைய காரியங்களை கற்பிக்கிறார். நாம் ஆண்டவர்கிட்ட நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, பரம காரியங்களை எங்களுக்கு நீர் சொல்லித்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான காரியம் மாத்திரமில்லை, எங்கள் கண்களில் காண்கிறது மாத்திரமில்லை, இன்னும் கூட மறைவான காரியங்களை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவனே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று இயேசு சொல்லுகிறார். அதுபோல பிதாவாகிய தேவன் நமக்கு காரியங்களை கற்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். காரியங்களை நம்ம கற்றுத்தரவும் நாம் அறிவிலே விருத்தி அடையவும் பெருகவும் வேண்டியதுதான் பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க, அவர் நம்ம கற்பிக்கிறவராக இருக்கார். அது மட்டும் இல்லாதபடிக்கு யோவான் 5:37 வாசிக்கிறோம். என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்துகிறார். நீங்களும் நீங்கள் ஒரு காலம் அவருடைய சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவருடைய ரூபத்தை கண்டதும் இல்லை. நாம் பிதாவின் ரூபத்தை காண முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆனால் அவர் நம்மை குறித்த சாட்சியை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் தாமே நம்மை குறித்து சாட்சியை ஏற்படுத்துகிறார். குமாரனை குறித்து எப்படி சாட்சி சொன்னாரோ அதே போல நமக்கும் கூட இந்த உலகத்திலே சாட்சிகளை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். தாவீது சொல்லுகிறார், என் விளக்கை கொளுத்தி என் தலையை உயர்த்துகிற பெரிய மனுஷர்களுக்கு நாமங்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்தவர், வெகு தூரத்துக்கான ஆசீர்வாதங்களை எனக்காய் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அவர் பிதாவாகிய தேவனுடைய அனுகிரகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவர் நமக்கு காரியங்களை நமக்கு கற்பிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு யோவான் 5:17 வாசிக்கிறோம். அவர்கள் என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். நம்ம மாத்திரம் வேலை செய்யலைங்க பூமியில. பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து அவர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கார். நாம் இன்ன இடத்துக்கு போக வேண்டும், இன்னதை பேச வேண்டும் என்பதெல்லாம் அவர் திட்டமிட்டு அங்கிருந்து நமக்கு அனுப்புகிறதுனால்தான் நாம் இங்கே செய்கிறோம். அவர் அங்கிருந்து செய்கிறதுனால்தான் நாம் இங்கே கிரியை செய்கிறோம். ஆகவே நாம எதையும் செய்துவிட முடியாது. இயேசுவே சொல்லியிருக்கிறார்,
அவர் கிரியை செய்கிறதுனாலே நான் செய்கிறேன், அவரிடத்துல நான் காண்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன் என்று சொல்லி. ஆகவே பிதாவாகிய தேவன் ஏதோ சிங்காசனத்தில் சும்மா உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்காதீங்க. அவர் நமக்காக கிரியை செய்கிறார். அவர் நம்மை குறித்து யோசிக்கிறார். நான் கடந்த நாளில் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சிறிய பட்சியை கூட கர்த்தர் யோசித்து பார்த்து அவர் வேலை செய்கிறார்னு சொல்லி. அதுபோல பிதாவாகிய தேவன் நமக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதுனால்தான் நாம் இந்த பூமியிலே கிரியை செய்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல பிதாவாகிய தேவன் நம்மையும் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அதை நாம் மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பின தேவனுடைய அதே வல்லமை நம்மை பிதாவானவர் யோவான் 5:21 வாசிக்கிறோம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அப்போ மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் மரித்திருந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். அதே போல நாமும் கூட ஒரு காலத்தில் மரித்து இந்த பூமியில நாம் அடக்கம் பண்ணப்பட்டால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய மகிமையோடு வரும்பொழுது நம்மையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் இந்த மண்ணோடு கூட முடிந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்மை எழுப்பி அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுத்து அவரவர்களுக்கான ஸ்தானத்தில் அவர் வைக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை உயிர்ப்பித்தார். இந்த மாம்சத்திலிருந்து கூட நம்மை கடைசி பரிகரிக்க வேண்டியதான மரணம் என்று சொல்லி இந்த உலகத்தின் மரணத்திலிருந்து கூட நம்மை உயிரோடு எழுப்பி மறுஜன்ம காரியத்திற்கு நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் கூட நான் வாசிக்கிறோம். எபேசியர் 1:6 நான் வாசிக்கும் பொழுது தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நாம் எல்லாரும் இதற்காய் கரங்களை உயர்த்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் என்ன செய்தாரா? கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை தமக்கு புத்திர சுவிகாரர் ஆகும்படிக்கே நம்மை முன்குறித்தார். நம்ம எல்லாம் பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படிக்கு. அது ஒரு பெரிய ஆச்சரியங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவருக்கு ஒரு செல்ல பிள்ளையாய் மடியில் இருந்தார். ஆனால் அவர் ஒருவர் மாத்திரம் தனக்கு போதாது என்று சொல்லி அநேக பிள்ளைகளை தன்னிடத்திலே மகிமையிலே கொண்டு வரும்படி ஜீவாதிபதியை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எபிரேயர் 2:15 நான் வாசிக்கிறோம். ஆகவே நமக்காக ஜீவாதிபதியை, ரட்சிப்பின் அதிபதியை நமக்கு இந்த உலகத்தில் அனுப்பி தந்து அவரோடு கூட அநேக பிள்ளைகள் நாம் எல்லாரும் மகிமையிலே பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படி அந்த புத்திர சுவிகாரத்திற்காக நம்மை முன்குறித்திருக்கிறார். எவ்வளோ அன்புள்ள பிதாவாகிய தேவன் பார்த்தீர்களா? இதுதான் அவர் செய்கிறதான ஒரு மகத்துவமான கிரியா இருக்குது. அது மட்டும் இல்லாதபடிக்கு எபேசியர் 1:10 வாசிக்கிறோம். தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் நம்மை குறித்து பல காரியங்களை ரகசியமாய் தன் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். சாத்தான் அவைகளை கெடுத்து போடாதபடிக்கு அதை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்குள்ளே அதை வெளிப்பாடாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்மை குறித்ததான அவருடைய சித்தத்தின் ரகசியத்தை பார்த்தீங்களா? ரகசியம் என்றால் உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிறார். நம்மை குறித்த காரியங்களை அவர் நமக்கு என்னெல்லாம் செய்யணும் என்ற பெரிதான காரியங்கள் எல்லாம் ரகசியமாய் அவருடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதை நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தெரியப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பார்த்தீர்களா? ஆண்டவருடைய மனதிலே எவ்வளோ காரியங்கள் இருக்குது. பிதாவாகிய தேவன் நமக்காக பல நன்மையான ஈவுகளை வைத்திருக்கிறார். உள்ளத்திலே ரகசியமான திட்டங்கள், தீர்மானங்களை வைத்திருக்கிறார். நமக்கு கற்பிக்கிறார், நம்மை உயிர்ப்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நம்மை புத்திர சுவீகாரலாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் என்ன செய்கிறாரோ அது எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்கிறார். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய பிரதானமான ஒரு அன்பாய் இருக்கிறது. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? பிதாவாகிய தேவனே, நீர் எங்களை குறித்து அற்பரும் தூசிகளும் மண்ணுக்கு உதவாதவர்களுமாகிய எங்களை குறித்து இவ்வளவு நன்மையான ஈவுகளை வைத்திருக்கிறீரே, இவ்வளவு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறே. ஆண்டவரே, எங்களை புத்திர சுவீகாராய் தெரிந்து கொண்டிருக்கிறே. இதெல்லாம் உம்முடைய கர்த்தாவே, மனிதனுடைய கர்த்தா விஸ்தாரமாக இருக்கிறது ஐயா. இதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு மனம் போதாத ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற எல்லா ஆலோசனை, திட்டங்கள், ரகசியமான தீர்மானங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அவைகளை எங்களுக்கு காண்பிக்கிறீர், கற்பிக்கிறீர், அதில் எங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் செலுத்தி உம்முடைய மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பல காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவைகளை நாம் கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றியாயிருப்போம். ஆமென்.